முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை ஜூலை 23 திகதி விசாரிக்க உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்து தடுத்து வைக்க குற்றப்புலனாய்வு திணைக்களம் எடுத்த முடிவு தனது அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாக தீர்ப்பளிக்க கோரி பிள்ளையான் இந்த அடிப்படை உரிமைகள் மனுவை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு இன்று உயர் நீதிமன்றத்தின் நீதிபதிகள் எஸ். துரை ராஜா, மேனகா விஜயசுந்தர மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகியோர் அடங்கிய 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன் விசாரணைக்கு வந்தபோது சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுவர்ஷி ஏரத் நீதிமன்றத்தில் சாட்சியங்களை சமர்ப்பித்து மனுவுக்கு வரையறுக்கப்பட்ட ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய 2 வாரங்கள் அவகாசம் கோரினார். அதன்படி வரையறுக்கப்பட்ட ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்க பிரதிவாதி தரப்பினருக்கு 2 வார கால அவகாசம் அளித்த 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அந்த திகதியிலிருந்து 1 வாரத்திற்குள் ஏதேனும் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய மனுதாரர் தரப்பினருக்கும் உத்தரவிட்டுள்ளது. மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள CNX தமிழ் Facebook செய்தி பக்கத்தை பார்வையிடவும்.